தமிழக அரசு மருத்துவமனைகளில் 2642 உதவி மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப தேர்வு நடைபெற்றது. இதில் 24,000 பேர் பங்கேற்று 14,855 பேர் தேர்ச்சி பெற்றனர். சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி 12 முதல் 15 வரை நடத்தப்பட்டு 4,585 மருத்துவர்கள் பங்கேற்றனர். இதையடுத்து கலந்தாய்வு ஜனவரி 22ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் 400 மருத்துவர்களின் பெயர்கள் இறுதிப் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இதற்கு காரணமாக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் 2024 ஜூலை 15ற்கு முன்பதிவு செய்யவில்லை என்பதே காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர்கள் உதவி மருத்துவர் நியமனத்திலிருந்து விலக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள் கூறுகையில், 2018ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தோம். நிர்வாக தாமதத்தால் PPC2 சான்றிதழ் ஜூலை 10-15க்குள் மட்டுமே வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் ஒரே நாளில் 250 பேர் மட்டுமே பதிவு செய்ய முடியும். ஜூலை 13-14 விடுமுறை என்பதால் நிரந்தர பதிவு சான்றிதழ் பெற முடியவில்லை. அதனால் தற்காலிக சான்றிதழ் அடிப்படையில் தேர்வு எழுதினோம். ஆனால் கலந்தாய்வு பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டனர். முழுமையாக தகுதி பெற்றவர்களை நீக்குவது சரியல்ல. முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் நியாயமான முடிவு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.